ஸோ என்னதாச்சுன்னா, பல குழப்பங்கள் மத்தியில வாழ்றனால நமக்கு ஒண்ணுமே புரியலங்க. சரி, ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாம் நிகழ்ச்சிய. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் போன வாரம் பேசுனத இன்றைக்கும் பேச போயிட்டேன். சரி, ஸோ இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னுமே கூட கோல்டு ஓகே ஆகலை. வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு இன்னும் ஸ்டக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் மெடிசின் எடுத்துட்டேன், இல்லைன்னு கிடையாது, ஓகேவா? நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம் தான், நான் என்ன தான் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாலும், நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம், நீங்கள் உங்களுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா 1 நாள் 2 நாள் அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ணன் சொன்னார் அப்படிங்கிற ஒரு மரியாதைக்காச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதுக்கப்புறமாவும் சரியாக வரலைன்னா போங்க, மெடிசின் எடுங்க, மருந்து எடுங்க, ஓகேவா? ஏன்னா மருந்து எடுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்காக தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு புரியும். நமக்கு வந்து அதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு புரிஞ்சாலும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து முடிவெடுப்போம். பட் when it's come to a டாக்டருக்கு வந்து அந்த ஒரு விஷயம் எதனால் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க வந்து பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, ஓகேங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பேசுவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி செல்ஃப் கேர் பகுதியில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபிட்னஸ் பகுதியில் வந்திருக்கிறோம். பைசப்ஸ். ஸோ நீங்கள் பைசப்ஸ் அப்படின்னு பேசும்போது என்னோடய பைசப்ஸை பார்க்கணுன்னு எதிர்பார்ப்பீங்க. என்னோடய பைசப்ஸ் ஒரு லாங் ஹெட் பைசப். ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதோட லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் லாங்காக இருக்கும், அப்பாக இருக்காது. ஸோ அதனால் அப்படி தான் அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு ஃபேஷனில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே ஷர்ட்டில் வந்து பாக்கெட்ஸ் பற்றி நிறையா பேசியிருந்தோம். பட் பேண்ட்டில் பாக்கெட்டை பற்றி பேசவே இல்லையே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே இருக்கிற டெய்லர் டர்டன் கேட்டாப்புல. எந்த டெய்லர்? தையல் வைப்பார் அவர் கிடையாது, டெய்லர் டர்டன். அவர் உங்களுக்கு தெரியாது. வெல்கம் டு ஃபைட் கிளப். சரி, ஓகேங்க. ஸோ அவர் கேட்டிருந்தாப்புல. ஸோ அதையும் நம்ம கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். இன்றைக்கும் ஆட்டிடியூட்டில் சூப்பரான ஒரு கண்டென்ட் இருக்குது. அப்படியே நம்ம எடுத்துக்காட்டு பகுதியில் சூப்பரான ஒரு நபரை பற்றியும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் 15 நிமிஷம் பேசிட்டு பாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்மளோட நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போன வாரம் எடுத்ததையே திரும்ப எடுத்துட்டேன். அதான் நடந்துச்சு, ஓகேவா? என்ன ஆச்சுன்னா, நான் வந்து கண்டென்ட்டை வந்து மைண்டில் வச்சுருந்ததுனால டக்குன்னு மாற்றி எடுத்துட்டேன். சாரி. சரி, ஓகேங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல நேரம் இப்போயாச்சும் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இருக்கும். ஆமாம், நல்ல நேரம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே தவறுகள் நடக்கும் தான், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிட்டால் தான் மாற்றிக்கலாம், சரியா? ஸோ வந்து நீங்கள் என்ன நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க, அப்போ எல்லாம் ஓகே ஆயிருமா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும். நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா தான் எல்லாம் ஓகே ஆகும். ஓகே, ஸோ ஓகேங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இணைய நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகிறது ஃபேஷன் பகுதியிலேருந்து. ஃபேஷனில் நம்ம இன்றைக்கி பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேண்ட் பாக்கெட்ஸ். ஸோ பேண்ட்டு அப்படின்னு எடுக்கும்போது பாக்கெட்ஸ் எதுக்காக வச்சுருக்காங்க? when it's come to பசங்க, ஓகேவா? பசங்க வந்து பாக்கெட்டில் ஃபோனையோ பர்ஸையோ மட்டும் வச்சுக்க மாட்டானுங்க. ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்தா கூட அதையுமே பாக்கெட்டில் வச்சுக்குவானுங்க. அந்த அளவுக்கு பாக்கெட்டை வந்து யூஸ் பண்ணி தள்ளுவானுங்க. பேண்ட்டு கலண்டு விழுந்துடும், அந்தளவுக்கு பாரமாக யூஸ் பண்ணி தள்ளுவானுங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ பொண்ணுங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பாக்கெட்டில் மேக்ஸிமம் ஃபோனை வைப்பாங்க. அதுவுமே கூட எப்போயாச்சும் ஒரு வாட்டி வைப்பாங்க. அதுவும் பின் பாக்கெட்டில் எவனாச்சும் பிட் பாக்கெட் அடித்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் திருட, எல்லாரும் கெட்டவன், எல்லாரும் திருட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நோ, பின்னாடி பாக்கெட்டில் நீங்கள் ஃபோனை வைக்கவே கூடாது. ஏன்னா அழகாக இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம், கண்டுபிடிச்சிருவாங்களோ. சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது அதிகம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து பின்னாடி பாக்கெட்டில் ஃபோன் வைக்காதீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பேச போகிறது பேண்ட் பாக்கெட்ஸ் எப்படிலாம் இருக்கும், அதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ 4 பாக்கெட்ஸ் இருந்தால் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம், 2 பாக்கெட்ஸ் இருந்தால் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம், கிட்டத்தட்ட 6-7 பாக்கெட்ஸ் இருக்கிறதும் இருக்குது. அது எதுக்காக இருக்குது, எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி இல்லைனா கல்ச்சரலாக அது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்கிறது 2 பாக்கெட்ஸ். 2 பாக்கெட்லலாம் இன்னும் பேண்ட்டு வருதா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும். இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் கொடுத்துறது தான் பாட்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒன்று. ஸோ பாட்டம் அப்படிங்கிறது வந்து ஷார்ட்ஸ் கிடையாது, ஒரு லென்த்தி பாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் நீங்கள் பின்னாடி பாக்கெட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்டைம் சிலதில் மட்டும் பின்னாடி ஒன்று இருக்கும், பட் முன்னாடி தான் 2 இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர்.
அதை தான் முன்னாடியே சொல்லிட்டியே. அதான் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேறுங்க. ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பாக்கெட்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால 2 பாக்கெட் தான் இருக்கும். அந்த 2 பாக்கெட்லேயும் நீங்கள் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய வேர்வை ஊற்றும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கர்ச்சீஃபோ அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேஸ் டவலோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் செக்மெண்ட் அப்படியும் இல்லைன்னா ஒரு பாம் பாட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரலாம். அது உங்களோட சேஃப்டிக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்ததாக இருக்கிறது 4 பாக்கெட்ஸ். ஸோ ஓகே, 4 பாக்கெட்ஸ் அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 4 பாக்கெட் தாங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே. ஏன்னா இந்த 4 பாக்கெட்டில் என்னெல்லாம் பண்ணுறானுங்க. ஓகே. ஸோ இந்த 4 பாக்கெட்டில் என்னெல்லாம் மெயின்டைன்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு முன்னாடி 2 இருக்கும், பின்னாடி 2 இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறதா ஆகணும். ஸோ 4 பாக்கெட்லையுமே என்னெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் அஃப்கோர்ஸ் எல்லாருமே வைக்கிற ஒன்று தான் ஃபோனு. பட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபோன் கிடையாது. நிறைய பேர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் இன்னொரு அனலாக் ஃபோன் ஒரு பட்டன் ஃபோனையும் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபோனே 2 யூஸ் பண்ணுறீங்க. ஒன்று வந்து இந்த பிராண்டு, இன்னொன்று அந்த பிராண்டு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து 2 பக்கம் 2 ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பக்கமே 2 ஃபோன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தேவையான ஒரு பாக்கெட்டாக இந்த பாக்கெட் யூஸ் ஆகுது. அப்புறமா வந்து பின்னாடி அப்படின்னு வரும்போது ஒரு பாக்கெட்டில் வாலெட் வச்சுருக்கணும். ஆனால் அதை வந்து நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் வாலெட் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட சீட்டிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட சீட்டிங் வந்து நீங்கள் உட்காந்துருக்கிறது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் உங்களோட போன்ஸ் ஓகேவா, உங்களோட முதுகெலும்புமே கூட இப்படி ஸ்ட்ரைட்டாக நேர்கோட்டில் நிற்கும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பர்ஸை வந்து நீங்கள் ஒரு பாக்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கும். ஓகேவா, அப்படி இருக்கும்போது உங்களோட முதுகெலும்பு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இதுதான் நடக்குது. ஸோ வந்து பின்னாடி பர்ஸ் வைக்கிறத விட நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம்தான், முன்னாடி ஒரு பக்கம் ஃபோனை வச்சுட்டு இன்னொரு பக்கம் பர்ஸை வச்சுக்கிறது கரெக்டான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இடமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இன்னுமே கூட பின்னாடி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குதா இருக்கும். இட்ஸ் ஓகே, சந்தோஷம், பின்னாடியே வச்சுக்கோங்க. பட் முடிஞ்ச வரை உங்களோட முதுகெலும்பையும் பாதுகாத்துக்கணுன்னா முன்னாடி வச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு விஷயத்தை நான் ஒரு ஞாபகார்த்தமாக திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அப்புறம் பின்னாடி இன்னொரு பாக்கெட் இருக்குது ப்ரோ, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கர்ச்சீஃப். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் மஸ்ட்டு கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன். எல்லாருமே வந்து இந்த ஒரு ஸ்வெட்டிங்காகவே ஒரு பாதுகாப்பான க்ரீம் போடுவோம், அதை வந்து வெளியவே வரவிட மாட்டோம் அப்படின்லாம் சுற்றுற ஆள் கிடையாது. நீங்களும் ஒரு சாதாரண மனுஷன்தான். அதனால் வந்து உங்களுக்குமே வியர்வை வரும். ஸோ வியர்வை வரும்போது தொடச்சிக்கிறதுக்கு ஒரு கர்ச்சீஃப் மஸ்ட்டாக இருக்கணும். அப்படியும் இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பராச்சும் இருக்கணும். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்னீஸ் வரும், தும்மல் வரும். ஒரு சாதாரண தூசாக இருந்தாலும் தும்மல் வரும். தும்மல் வரும்போது மியூக்கஸ் வெளிக்கிட ஆரம்பம் ஆகும். ஸோ மியூக்கஸ் வெளிக்கிட ஆரம்பமாகிறதுனா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட மூக்கில் வர்ற அந்த ஒரு சளி வந்து வெளியே வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரையோ அப்படி இல்லைன்னா ஒரு கர்ச்சீஃபையோ கையிலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களோட மானத்தை காப்பாற்றும். அப்படிங்கிறதுனால பின்னாடி இன்னொரு பாக்கெட் வந்து ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கிறதுக்கான யூஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போது யோசிங்க, இந்த பாக்கெட்டில் நம்ம என்ன வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ 2 ஃபோன் வச்சுருக்கிறவங்க தான் முன்னாடி 2 ஃபோன் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு ஃபோன் வச்சுருக்கிறவங்க இன்னொரு பக்கம் என்ன வச்சுப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கலாம். நீங்கள் உங்களோட ஹெட்ஃபோனை வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஒரு கீயை வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு லைசன்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ராவான பொருள் உங்கள் கையில் கிடச்சிச்சின்னா அதையே வச்சுக்கலாம். அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சம்டைம்ஸ் சில பேர் வந்து ப்ரே பண்ண போகும்போது வாட்சை கலட்டி வச்சுருவாங்க. நான் வாட்சை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், வாட்சை கலட்டி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து முன்னாடி இருக்கிற பாக்கெட் ஒரு சேஃப் யூஸாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அப்படியே அந்த ஒரு பாக்கெட்லேயே நம்ம இன்னொரு விஷயம் பேசியே ஆகணும். 5th பாக்கெட். 5 பாக்கெட் இருக்குது அதில் அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும். இருக்குது. ஆக்சுவலாகவே இந்த ஒரு பேண்ட்டில் 5 பாக்கெட் இருக்குது. ஸோ சில பேண்ட்டில் மட்டும்தான் அது இருக்கும், சில ஜீன்ஸ் டெனிம்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு 5வது பாக்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ரைட் சைட் பாக்கெட்டோட மேலே ஒரு குட்டியான பாக்கெட் இருக்கும்.
இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஆக்சுவலாக இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா வந்து இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா, ஒரு காலத்தில் வாட்செல்லாம் வந்து ரிஸ்ட்டில் கட்டுறது கிடையாது, கையில் கட்டுறது கிடையாது. ஏன்னா ஆரம்பிக்கப்படும் போது அதை குட்டியாக கொண்டு போகணும், அதாவது போர்ட்டபுளாக கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கும்போது யாருமே கையில் கட்டணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா கையில் கட்டுறது வந்து சேஃப்டியாக இருக்காது, கையில் இருக்கிற ஆங்கிளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வரலாம், இந்த ஒரு ஆங்கிள் பகுதிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ரிஸ்ட்டில் கட்டுறதை வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்துச்சு வாட்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குட்டியாக ஒரு செயினோட ஒரு சின்ன வாட்ச் வந்திருக்கும், அந்த ஒரு செயினில் ஒரு சின்ன கீ டேக் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கும். ஸோ அதை வந்து எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு சின்ன பாக்கெட்டில் தான். இப்போ உங்களுக்கு புரியுதாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. பட் இப்போ உங்களுக்கு அதை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட பைக் கீ வச்சுக்கலாம். பைக் கீயை வச்சுருக்கும் போது அது சேஃபாக இருக்கும். ஏன்னா வந்து அது ரொம்பவுமே டைட்டாக இருக்கிறனால எங்கேயும் விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குன்னா, நீங்கள் அந்த ஒரு பாக்கெட்டை ஒரு சேஃப்டி பர்ஃப்யூம் பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஒரு சின்ன பர்ஃப்யூம் இருக்கும், ஒரு குட்டியான பர்ஃப்யூம். நீங்கள் வந்து அதை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஐ கெஸ் அது வந்து ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் போல் இருக்குது அப்படின்னு. இல்லை, அதே சைஸில் உங்களுக்கு பர்ஃப்யூமும் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அவங்களோட அந்த ஒரு பர்ஃப்யூம் ஷாப்பில் அந்த ஒரு சைஸ்லையும் பர்ஃப்யூம் இருக்கும், எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் சரியா. ஸோ அந்த ஒரு பர்ஃப்யூம் குப்பியை உங்களோட பாக்கெட்டோட அந்த ஒரு 5th பாக்கெட்டில், அந்த ஒரு சின்ன பாக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அவசரத்துக்கு வேணும்னா எடுத்தாச்சு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே இந்த ஒரு 5th பாக்கெட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு பாக்கெட்டாக இருக்கு. ஸோ ஓகே, அப்படி இருக்கும்போது இவனுங்களுக்கெல்லாம் ஓஜியாக இருக்கிறவன் தான் 6 பாக்கெட் உள்ள பேண்ட்டு யார் அவன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கார்கோ பேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கார்கோ பேண்ட்ஸில் எங்கெல்லாம் பாக்கெட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி இருக்கிற அந்த 2 பாக்கெட், பின்னாடி இருக்கிற அந்த 2 பாக்கெட், அப்புறம் வந்து உங்களோட முட்டுக்கால் பகுதி இருக்கு இல்லையா, நீ பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு 2 பக்கமும் 2 பாக்கெட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கார்கோ பேண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபேஷனே கிடையாது. கார்கோ பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல வர்றது வந்து ஒரு மிலிட்ரி அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு போருக்கு போகிறவங்க அப்படிங்கிற மாதிரியான ஆளுங்க வந்து நிறைய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு போகிறதுக்கு அவங்களோட பாக்கெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உருவாக்கப்பட்டது தான் அந்த ஒரு கார்கோ பேண்ட். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அப்படியும் இல்லைனா நீங்கள் மலையேற போகிறீங்க, அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஹைக்கிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே தேவைப்படுறது ஒரு கார்கோ பேண்ட்டு தான். நிறைய பொருட்களை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ கார்கோ பேண்ட்டை வந்து இப்போ எல்லோரும் ஃபேஷனாக யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஆக்சுவலாக அதில் இருக்கிற பேண்ட்டில் இருக்கிற பாக்கெட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தேடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு நாளாச்சு மவுண்டெயின் ஹைக்கிங் போயிட்டு பார்த்துருங்க. ஸோ மவுண்டெயின் ஹைக்கிங் போகும்போது சடன்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாம் பாட்டிலோ அப்படி இல்லைனா ஹெல்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேண்டேஜ் இதெல்லாம் தேவைப்படும். அதை வந்து டக்குன்னு பேக்லேருந்து எடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஹைக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட பேண்ட் பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் உங்களோட கார்கோ பேண்ட்ஸ் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு பொருட்களை வந்து அவசரமாக ஒரு பேக்கில் இருந்தோ ஒரு பவுச்சில் இருந்தோ இல்லைனா ஒரு பாக்ஸில் இருந்தோ எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களோட பேண்ட் பாக்கெட்டில் இருந்தே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நிறைய இந்த ஒரு பேட்டில் கிரவுண்ட் விளையாடுறவங்களுக்கெல்லாம் தெரியுமா இருக்கும், கன்னோட தேவையான புல்லட்ஸ் எல்லாம் வந்து கார்கோ பேண்ட்டோட அந்த ஒரு பாக்கெட்டில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கார்கோ பேண்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதை யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ரொம்ப பாரமாக ஏதாச்சும் பொருள் போட்டிங்கன்னா உங்களோட பேண்ட் கீழே நழுவிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த விதத்தில் when it's come to a pant, இது எல்லாம் தான் பாக்கெட் அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு பாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி ஃபிட்னஸ் பகுதி பக்கம் போகிறோம். ஸோ செல்ஃப் கேர் கிடையாது, இன்றைக்கி ஃபிட்னஸ். ஸோ இன்றைக்கி ஃபிட்னஸில் நம்ம ஒரு மசிலை கொண்டு வந்திருக்கோம். அந்த மசிலுக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸ், அதுக்கப்புறமா வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயந்தான், நீங்கள் ஒரு மசில் க்ரோத்துக்காக வேலை பார்க்குறீங்கன்னா ஜிம்முக்கு போங்க. ஜிம்முக்கு போயிட்டு அந்த சார்ந்த கோச் கூட பேசி அவருக்கு உங்களோட பாடியை காட்டி, இல்லைங்க அவர்கிட்ட சொன்னா தானே அவர் ப்ராக்ரஸுக்கு வேலை பார்ப்பார், சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கங்க. அவருமே கூட உங்களுக்கு தேவையான டயட் பிளானு, அவர் உங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஒர்க் அவுட் பிளானு எல்லாத்தையும் கொடுப்பாரு. நம்ம இன்றைக்கி ரெக்கமெண்டேஷனாக
இந்த மசில்ஸுக்கு இந்த ஒர்க் அவுட் பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் ரிமைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட கோச் சொன்னாருன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த ஒர்க் அவுட் வந்து இதுக்கு தான் போட சொல்கிறாரு போல இருக்குது. ஏன்னா வந்து நிறைய கோச் வந்து இதை பண்ணுங்க அப்படின்றாங்க, பட் இது எதுக்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் பார்க்குறத வச்சு ஒரு ரிமைண்டராக, ஒரு ஞாபகார்த்தமாக, ஓகே இது இதுக்காக தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது பைசப்ஸில் 3 விதமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது லாங் ஹெட், லென்த்து. ஓகேவா? ஸோ உங்களோட பைசப்போட லென்த்தை பொறுத்து தான் உங்களோட மசில் எவ்வளோ டென்சிட்டியாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறமா இருக்கிறது ஷார்ட் ஹெட், உங்களோட மசில்ஸோட க்ரோத், இந்த ஒரு க்ரோத். ஓகேவா? பம்ப் ஆகிற அந்த ஒரு இடம் வந்து தேவையான அளவு அப்பாகி ஆகணும். அதுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா இருக்கிறது பிராக்யூலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா பிராச்சிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஒரு இடத்த வேறு விதத்தில் சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா சைட் லேட்ரல்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ சைட் லேட்ரல்னு வர்றது வந்து ஷோல்டர்ஸ்க்கு, பட் சில பல ஜிம்மில் வந்து சைட் லேட்ரல்ஸ் அப்படி இல்லைனா சைட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாட்டில் இருக்கும்போது எனக்கு பைசப்ஸை காட்டிக்க முடியல. சரியா? ஸோ லாங் ஹெட் அப்படின்னு வரும்போது உங்களோட பைசப்போட க்ரோத் எப்போவுமே உங்களோட எல்போ இருக்கு இல்லையா, அதோட சென்டர் பகுதியில் இருந்து ஒரு 1 இன்ச் ஆச்சும் மேலே தான் இருக்கணும். அந்த 1 இன்ச்சுக்கு கீழே இருந்தாலும் பிரச்சனை தான், 1 இன்ச்சுக்கு ரொம்ப மேலே இருந்தாலும், 2 இன்ச் மேலே இருந்தாலும் பிரச்சனை தான். ஒரு பந்து மாதிரி ஆயிரும். ஓகேவா? சின்னதாக ஒரு பைசப் வந்துருக்கும், அது ரொம்ப அப்பாகி இருக்கும். ஓகே, உண்மை தான், அது வந்து ரொம்பவுமே அப்பாகி இருக்கும். பட் அந்த ஒரு பைசப்புக்கான வேல்யூ இருக்காது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லென்த்தாக இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஸோ அந்த ஒரு லாங் ஹெட்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு 3 ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணலாம். அந்த 3 ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்க்ளைன் டம்பிள் கர்ல்ஸ். எனக்கு பிடிக்காது ஆக்சுவலாக, அந்த இன்க்ளைன் கர்ல்ஸே எனக்கு பிடிக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் எஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் வந்து இசட் பார் நெரோ கிரிப் கர்ல்ஸ். ஓகேவா? ஸோ இசட் பாரில் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஒரு டபிள்யூ பார் அப்படின்னு சொல்லப்படுற பார் இருக்கு இல்லையா, அதை டபிள்யூ பார்னு சொல்லுவாங்க, இசட் பார்னு சொல்லுவாங்க. சில பல கண்ட்ரீஸில் சில பல விதத்தில் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு டபிள்யூ பாரில் வந்து நீங்கள் லென்த்தியாகவும் பிடிச்சிக்கலாம், நெரோ கிரிப்பாக பக்கத்துலேயும் பிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து பக்கத்தில் பிடிச்சி தான் ஒர்க் பண்ண போகிறீங்க when it's come to a long head. ஓகேவா? ஸோ அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் கிரிப் கேபிள் கர்ல்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஹெமர் கர்ல்ஸ். ஓகேவா? ஸோ ஹெமர் கர்ல்ஸ் வந்து கேபிளில் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக ஹெமர் கர்ல் அப்படின்னு வரும்போது உங்களோட கிரிப் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், லென்த்தாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ரோப்பில் பண்ணும்போது கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்க போகிறீங்க. ஸோ பக்கத்தில் வச்சுருக்கும் போது உங்களோட லாங் ஹெட் ஒர்க் ஆகிறது அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் ஹெட்டுக்கு என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு ஒயிட் கிரிப் பார்பல் கர்ல்ஸ். சாதாரணமான பார்பர் கர்ல்ஸுக்கு தானுங்க, பார்பெல் கேர்ள்ஸுக்கு தானுங்க. ஸோ பார்பெல் கேர்ள்ஸ் அப்படின்னு வரும்போது லென்த் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கோச் கிட்ட கற்றுக்கலாம். ஸோ கோச் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பாரு. நான் இங்கேருந்து என்ன தான் சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் உங்களோட கையை வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு லென்த் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த ஒரு லென்த்தை கரெக்டாக எடுத்துக்கிட்டு கரெக்டான ரெப்ஸில் கரெக்டான செட்டில் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிறது ப்ரீச்சர் கேர்ள்ஸ். ஓகே, when it's come to ப்ரீச்சர் கேர்ள் வந்து உங்களோட கை அந்த ஒரு மெஷினில் இங்கே ஸ்டோர் ஆகியிருக்கும். உங்களோட ட்ரைசப் வந்து லாக் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களோட எல்போவாக இருக்கலாம், உங்களோட சைட் பார்ட்டாக இருக்கலாம், லாங் ஹெட்டாக இருக்கலாம், எல்லாமே லாக் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ரீச்சர் அப்படின்னு சொல்கிறதே வந்து ப்ரீச், அந்த ஒரு பீக்கை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண போகிறீங்க. உங்களோட பைசப்போட பீக்குக்கு நீங்கள் சரியான அளவில் ப்ரெஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி பண்ணும்போது எஸ், உங்களோட ஷார்ட் ஹெட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க் அவுட், ஏன்னா ரிஸ்ட்டு வலிக்கும் லைட்டாக, ஏன்னா அந்த ஒரு ப்ரீச்சர் கர்லை மெயின்டைன் பண்ணும்போது. ஸோ நீங்களுமே கூட கரெக்டாக அதை பார்த்து பண்ணுங்கள். அப்புறமா ப்ரீச்சர் மெஷின் கர்ல்ஸ். மெஷினில் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எஸ், மெஷினில் வந்து அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி அதுவாகவே இருந்திருக்கும். பட் நீங்கள் வந்து அதை மேனுவலாக பண்ணும்போது அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் இந்த ஒரு பிராச்சிலியாஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ணக்கூடியது எஸ், சூப்பரான ஒர்க் அவுட்னா ஹெமர் கர்ல்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்பவுமே வழக்கமாக இருக்குது. இந்த ஒரு பிராச்சிலியாஸ் எதுக்காக ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லென்த்து பீக்கெல்லாம் ஓகே, பட் இந்த ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஒரு ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்சுவலான வைட். ஓகேவா? உங்களோட வைட் கிரிப்போடு இருந்தால் தான் அந்த ஒரு பைசப் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா சும்மா லென்த்தாக மட்டும்தான் இருக்கும், ஒல்லியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வைட் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவுமே மஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது பார்பல் கர்ல்ஸ் வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஒர்க் அவுட்டுங்க. கரெக்டாக அந்த ஒரு இடத்துல ஒர்க் ஆகும். நீங்கள் சும்மா கையை இப்படி அப் பண்ணாலே தெரியும், இந்த ஒரு இடம் தான் ப்ரெஸ் ஆகி முன்னாடி வரும். அதை வந்து பார்பல் கர்ல்ஸில் இன்னும் சூப்பராகவே பண்ணலாம்.
அப்புறமா ரிவர்ஸ் கேர்ள்ஸ், ஓகேவா? ரிவர்ஸ் பாபிள் கேர்ள்ஸ் வரும்போது நீங்கள் உங்களோட ஷோல்டர் லென்த்துக்கு லென்த் எடுத்துக்கோங்க. உங்களோட ஷோல்டரோட கரெக்டாக உங்களோட கை ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ எஸ், அந்த ஒரு லென்த்துக்கு எடுத்தீங்கன்னா அதே பாபிள் கேர்ள்ஸுக்கு நடக்கிற விஷயம் தான் கரெக்டாக இந்த ஒரு இடம் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறமா கரெக்டாக பிளேட் கேர்ள்ஸ் அப்படின்னு பண்ணிங்கனாலும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. பட் பிளேட் கேர்ள்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கோச் வந்து இந்த ஒரு பிளேட் கேர்ள்ஸை பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது ஒரு சப்பையான ஒர்க் அவுட்டுங்க. அப்போ மட்டும்தான் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பட் கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான், இந்த 3 ஒர்க் அவுட் மசில்ஸ் தான். ஸோ இந்த 3 மசில்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களோட பைசப்ஸை கரெக்டான அளவில் பீக்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு நம்ம இன்றைக்கி ஆட்டிடியூட் பக்கம் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆட்டிடியூடில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கான்ஃபிடென்ஸ். ஸோ கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் எவ்வளோ மஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே எந்த ஒரு விஷயமுமே கரெக்டாக உங்களோட மைண்டுக்குள்ளே ஏறாது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் பண்ணியிருக்க மாட்டீங்க, இதுக்கு முன்னாடியே நடந்திருக்காது உங்களோட வாழ்க்கையில். இது எல்லாமே வந்து புதுசாக இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து சம்மந்தமே இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் அதை பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து எப்படியுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. பட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன அதிர்வு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பயம் அந்த ஒரு விஷயத்த பண்ண விடாது. ரொம்ப குழப்பம் அடைக்க வைக்கிறனோ? சரி, ஓகே. நான் இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு குட்டி கதையோட சொல்கிறேனே, சரியா? ஸோ இந்த ஒரு குட்டி கதை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ சைக்கிள் ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சைக்கிளை கொடுக்குறாங்க. அந்த ஒரு சைக்கிளில் வந்து ட்ரைனிங் பேடல்ஸ்லாம் இருக்குது, ட்ரைனிங் டயர்ஸ்லாம் இருக்குது. ஆனாலுமே கூட நீங்கள் பயப்படுறீங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு ட்ரைனிங் டயர்ஸ் இருந்துமே பயப்படும் போது நீங்கள் எப்படி அந்த ஒரு சைக்கிளை ஓட்டுவீங்க? அந்த ஒரு பயம் வந்து உங்களோட சைக்கிளை ஓட்ட விடாது. கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஒரு சைக்கிளை ஓட்ட விடும். அதுக்கப்புறமா அந்த ஒரு ட்ரைனிங் டயர்ஸ் ரெண்டையும் கலட்டிட்டு சும்மா 2 டயர்ஸில் மட்டும் ஓட்ட சொல்லும் போது அதுவுமே கூட பயமாக இருக்கும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்கள் வளர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது. காலேஜ் லைஃபுக்கு போகும்போது சந்தோஷமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போவீங்க. அதனால தான் அந்த ஒரு காலேஜ் லைஃப் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. பயப்பட்டீங்கன்னா அதுவுமே ஓகேயா இருக்காது. சரி, ஓகே. இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா லைஃப் அவனை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பயப்பட்டு தான் ஆகணும். பட் அந்த ஒரு இடத்துலையுமே கான்ஃபிடென்ஸ் கரெக்டாக இருக்குமா இருந்தால் நீ ஜெயிச்சிருவ அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஆட்டிடியூடில் இருக்கிற கருத்து. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு பகுதி. ஸோ எடுத்துக்காட்டு பகுதியில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டுங்க. எஸ், ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களை கொண்டு வந்திருக்கோம். லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு சூப்பரான டைரக்டர். தமிழ் சினிமாவில் காலிவுட் இண்டஸ்ட்ரியில் புது விதங்களான படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட கண்டென்ட் எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. மக்களையும் தேவையான அளவு கவர்ந்து இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பட் ரீசெண்டாக அந்த கூலி தான் கரெக்டாக ஸ்கோர் பண்ணல அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இப்படி நடக்கும்போது இந்த ஒரு இடத்துல வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க போகிறது என்ன அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆக்சுவலாக இவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க போகிறது இவரோட கெட்டப். ஸோ இவரோட ட்ரெஸ்ஸிங்கை வச்சுட்டு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? ட்ரெஸ்ஸிங்கில் வந்து ரொம்பவுமே ரவுடி மாதிரி தான் எடுத்துக்குவார், கெத்தாக தான் எடுத்துக்குவார். ஆக்சுவலாக மேல் பட்டனில் 2 பட்டன் போட மாட்டார், அப்படியே மேலே தூக்கி நடந்து போவார். ஒரு கல்யாண வீடியோ இருக்குது, அந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? ஸோ அப்படி தான் இருப்பார். எப்போவுமே அவரோட கழுத்தில் அந்த ஒரு ருத்ராட்சை இருக்கும். ருத்ராட்சையா அடுத்தது கருங்காலி இருக்கும். ருத்ராட்சையும் கருங்காலியும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு கருங்காலி இருக்கும், அதையுமே கூட ஸ்டைலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராரு. அப்புறமா அந்த ஒரு காப்பு. ஆக்சுவலாக இந்த ஒரு காப்பு எந்த படத்துலேருந்து இவர் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா கமல்ஹாசன் அவர்களோட சத்யா படத்துலேருந்தே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றாரு. ஸோ எஸ், அந்த ஒரு காப்பு நீங்கள் இப்போ மாஸ்டர் படத்தில் பார்த்துருப்பீங்க, என்னை அறிந்தால் படத்தில் அதுக்கெல்லாம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, அதுக்கெல்லாம் முன்னாடி வேட்டையாடு விளையாட்டில் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறமா இப்போ கூலி வரைக்குமே பார்த்துருப்பீங்க. மாஸ்டர் தான் இந்த ஒரு காப்பை ஹெவியாக ப்ரொமோட் பண்ணிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இவரோட ஃபேஷனில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய டபுள் பாக்கெட் ஷர்ட்ஸ் போடுவார் அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, ஓகே. இவரோட கெட்டப்பில் இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது. இவரோட ஹேர் க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து பீக்கில் இருக்குது.
எப்போ விட்டாலும் வளருது, எப்போ விட்டாலும் வெட்டிக்கலாம். ஓகேவா? வெட்டின உடனே வளர்ந்துருது. அதனால் இவர் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் யூஸ் பண்ணுறாரு. இவரோட முடி வந்து ஆக்சுவலாகவே கேர்ளான ஒரு ஹேர் தான். ஓகேவா? கேர்லி ஹேர் தான். அதனால் இவருக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த விதமான ஸ்டைலிங் வேணாலும் உடனே பண்ணிக்கிற மாதிரி. இப்போ ரீசெண்டாக அருண் மத்தேஸ்வர் அவர்களோட படத்தில் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கிறார். எத்தனை கெட்டப் போடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ இவரோட கெட்டப் எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் அதை பார்த்துக்கிட்டு தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். தொடர்ந்தும் என்னோட நீங்களும் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கெட்டப்பாக இருக்கிறது ஒரு நார்மலாக டிஷர்ட்டோட இருக்கிற இந்த ஒரு கெட்டப். இதில் வந்து கேர்லியாக ஒரு ஹேர் வச்சுருக்காரு, ஒரு ஃப்ரெஞ்சு பியர்ட் வச்சுருக்காரு. அவரோட முஸ்டாச் அப்படின்னா அவரோட மீசை வந்து கனெக்டாக தேவையான அளவு ட்ரிம் பண்ணப்பட்டிருக்கு. கேர்லி ஹேர் ஷார்ட்டாக இருக்குது, ஓரளவுக்கு மீடியம் லென்த்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா சாதாரணமாக ஃபங்கை வச்சுக்கிட்டு தேவையான அளவு கம்மியாகவே அவரோட ஹேரை வச்சுக்கிட்டு மீசையை பாரதியார் மாதிரி வச்சுருக்கிறாரு. ஸோ எஸ், அந்த ஒரு மீசை வந்து ரொம்பவுமே வெறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரிம்மிங் போட்டுட்டு இருந்த மாதிரியே லுக்கில் ஃபங்கோட, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் ஃபங்க் அவ்வளோ பெருசாக இருக்கலை, இந்த ஃபோட்டோவில் வந்து ஃபங்க் ஹெவியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஷார்ட் லென்த் கரெக்டாக வச்சுருந்துருக்கிறாரு. இதுக்கப்புறமா இருக்கிறதுல ஃபங்க் இன்னும் ஹெவியாக இருக்குது. அவரோட முடி வந்து இன்னும் ஹெவியாக வளர்ந்துருக்கு. அவரோட ஃபேஸில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருந்துருக்கிறாரு, ஃபேஷியல் ஹேரை. அதுக்கப்புறமா ஆக்சுவலாக இப்போது அதுக்கப்புறமா இருக்கிற லுக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடியை வளர்த்துட்டு அதில் ஒரு பேண்டையும் போட்டுக்கிட்டு அவரோட மீசை தாடி எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஷார்ட்டாக எல்லா ஹேரையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டு, நல்லாவே ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி கட் பண்ணிட்டு அவரோட மீசை தாடி எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு ஹேர் கட் எடுத்திருக்காரு. ஓகேவா? கரெக்டாக மெயின்டைனாக ஒரு ஹேர் கட் எடுத்து அவரோட தாடி மீசை எல்லாத்தையும் கரெக்டாக வளர்த்துருந்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன லுக்கில் இருக்கிறாருன்னே தெரில, ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஷேவ்டாக இருக்கார். ஸோ இதை விட இப்போது நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும். ஸோ எந்த ஒரு கெட்டப் போட்டாலும் இவரோட கான்ஃபிடென்ஸ் குறையலை. நம்ம இதுக்கு முன்னாடியே அவரோட எடுத்துக்காட்டுக்கு முன்னாடியே கான்ஃபிடென்ஸை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இவரோட கான்ஃபிடென்ஸ் குறையவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுதான் ஆக்சுவலான எடுத்துக்காட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக இவரோட எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரோட பேஷன் சினிமா, பட் இவர் வேலை பார்த்தது பேங்க்கில். இப்படி இருக்கும்போது இவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒரு சாதாரணமான படம் எடுத்து, சாதாரணமாக புதுமுகங்களை வச்சு படம் எடுத்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு காரணம் கான்ஃபிடென்ஸ். எந்த ஒரு இடத்துலையுமே அவரோட கான்ஃபிடென்ஸ் மிஸ் ஆகலை. பேங்க்கில் இருந்துக்கிட்டு எப்படி ப்ரோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது? கான்ஃபிடென்ஸ். ஷார்ட் ஃபிலிமை வச்சுக்கிட்டு எப்படி ப்ரோ இந்த மாதிரியான ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் படம் பண்ணுறது? கான்ஃபிடென்ஸ். அடுத்தே எப்படி ப்ரோ ஒரு பெரிய ஹீரோ கூட படம் பண்ணுறது? கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இணைய நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கலாம். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எபிசோட் பாதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறந்து திரும்ப வந்து இன்னொரு எபிசோட் எடுக்கிறான்னா அதுக்கும் காரணம் கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கங்க. அப்புறம் பேண்ட் போடுறீங்கன்னா அந்தந்த பாக்கெட்டை தேவையான இடத்துக்கு தேவையான அளவை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஹீட் பாடி நேயர்களே, தேவையான அளவு தண்ணி குடிங்க, கரெக்டான ட்ரெஸ்ஸிங் போடுங்க, நிழலில் போயிட்டு நில்லுங்க, ஃபேன் காற்றை யூஸ் பண்ணிக்கோங்க, சரியான உணவுகள் எடுங்க, குளுமையான உணவுகள் எடுங்க, சரியான நேரத்தில் எடுங்க அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன். எடுத்துக்காட்டு பகுதியிலையாக இருக்கட்டும், அப்புறமா வந்து நடத்தை பகுதியிலையாக இருக்கட்டும், நான் திரும்ப ஞாபகப்படுத்தினது கான்ஃபிடென்ட்டாக இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் சொல்லு. போயிட்டு வாங்க. டாடா.